சரி வந்ததான் வந்துட்ட, என் வயால வெளில போன்னு சொல்லாத அளவுக்கு பேசிட்டு போ. பத்தியா சுட சுட இப்பதான் வந்த கவர் உன்கிட்ட தான் முதல்ல காட்டணும்னு இங்க வந்திருக்கேன். புடிப்பா. Transfer order for Miss Kavita. Kanchipuram to Chennai Valsarvakkam Police Station. How is it? கேவலமா இருக்கு. இந்த மாதிரி ரியாக்ஷன் தான் எதிர்பார்த்தேன். உன்னை வயிறறிய வச்சு அதை வேடிக்கை பார்க்கறதுல அலாதி சந்தோஷம் இருக்கத்தான் செய்யுது. என்ன திடீர்னு டிரான்ஸ்ஃபர்? ஏன் டிரான்ஸ்ஃபர் என்ன உன் குடும்ப சொத்தா? நீ கேட்டா கிடைக்கும், நான் கேட்டா கிடைக்காதா? ஸோ உனக்கு எல்லாம் தெரியும் அப்படிதானே? யார் சொன்னா? சுப்பு மாமா சொன்னாரா? அவரை தவிர வேற எல்லாரும் சொன்னாங்க. அதான் நான் பார்த்தேன். நான் இருக்கிற வரைக்கும் அவர் பக்கமே நீ நெருங்க முடியாது. உன்னால என்ன முடியுமோ அதை நீ பார்த்துக்கோ. சங்கர், உன் சிலுமிஷத்தை இதோட நிறுத்திக்கோ. நான் ஒரு போலீஸ்காரி, எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? நீ ஒரு கோழை. தொழில மாதவனோட உன்னால நேரடியா மோத முடியல. பாரு, பெருசா கண்டுபிடிச்சிட்டா. அதனால தானே சொந்த அண்ணனையே தம்பிக்கு எதிரா நிக்க வச்சு அவங்க வெட்டிக்கிட்டு சாகிறத வேடிக்கை பார்க்க போற. அவங்க கொளுத்திக்கிட்டு எரியறதுல நீ குளிர் காய போற. இவ பெரிய கொலம்பஸ் புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கா. இந்த விளையாட்டை இதோட முடிச்சுக்கோ. சீப்ப ஒளிச்சு வச்சா கல்யாணம் நிக்காது. சுப்புவ ஒளிச்சு வச்சா? ஆமா, இப்ப ஒளிச்சு வச்சிருக்கேன். என்ன பண்ணுவ சொல்லு, என்ன பண்ணுவ? சொல்ல மாட்டேன். இதே ஏரியா ஸ்டேஷன்ல தானே ஜாயின் பண்ண போறேன். சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன். என்ன செய்யறேன்னு நீயே பாரு. அத சொல்லிட்டு போகத்தான் நான் இங்க வந்தேன். நான் சாதாரண நாள்லயே சாமி ஆடுறவ. ஏன் ஏரியாலயே எனக்கு போஸ்டிங் போட்டுட்டாங்க. இனிமே இந்த கவிதாவோட ருத்ர தாண்டவத்தை நீ பார்க்க தானே போற. இங்கேயும் வந்துட்டாளா? தலைவலி ஆரம்பிச்சிருமே. இவளை என்ன பண்ணலாம்? என்னண்ணா? ஒன்றும் இல்லை, எங்கள் கூடலாம் அம்மா இருக்கும்போது சந்தோஷமாக தான் இருக்காங்க. அது என்னமோ தெரியல, உன்னை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தலை சுத்தல், மயக்கம், நெஞ்சு வலி எல்லாமே வருது. என்னண்ணா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் இப்படி பேசுற? ஐயோ, நான் எதுவுமே தப்பாக சொல்லலம்மா. நீயும் ராஜாவும் சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? இந்த கேள்விக்கு பதில சொல்லி 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 வாயெல்லாம் வலிக்குது. பேசாம கழுத்துல ஒரு போர்டை மாட்டிக்கிட்டு தான் நான் இனிமே சுத்தணும் போல இருக்கு. பாத்தியா,
இப்ப கூட நான் கேட்ட கேள்விக்கு என்கிட்ட நேரடியா நீ பதில் சொல்லல. சந்தோஷமா தானே இருக்கும். இதுல என்ன சந்தேகம் உனக்கு? இத பாருமா, ராஜா உன்னை செக்கப்புக்கு கூட்டிட்டு போறானா இல்லையா? கூட்டிட்டு போறாரு. அவருக்கு வேலை இருந்தா நானே போயிடுறேன். ஏமா, அரிசி மண்டி என்ன எங்கேயாவது ஓடியா போயிட போகுது? உன் மாமியார் வீட்டுல ஒரு தண்டசோறு சுத்திக்கிட்டே இருப்பானு. வாழ வந்தான் சித்தப்பாவா. அந்த தண்டசோறு தான். ஏன் அவன் அரிசி மண்டிய பாத்துக்க மாட்டானாமா? அவனை அரிசி மண்டிய பாத்துக்க சொல்லிட்டு ராஜா உன் கூட செக்கப்புக்கு வர வேண்டியது தானே? இத பாரு திவ்யா, நீ என்ன சாதாரண பொண்ணா? நீ ஒரு பெரிய கம்பெனியோட எம்டியோட தங்கச்சி. உன்னை சகல மரியாதையோட செக்கப்புக்கு கூட்டிட்டு போறதை விட்டுட்டு தனியா அனுப்புனா அது என்ன மரியாதையா? அவன் மட்டும் இன்னைக்கு இங்க வரட்டும், அவனை விசாரிக்காம நான் விட மாட்டேன். மா அம்மா. மா, என்னப்பா, என்னாச்சு? என்னது ஹாஸ்பிட்டல் மாதிரி தெரியுது? ஆமாம்மா, நீ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்க. என்ன நடந்தது? நீயும் மாதவனும் ஏதோ வாக்குவாதம் பண்ணீங்க. அதனால ஒரே படபடப்பா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்தது. கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வந்துச்சு. மயக்கமாயி விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டீங்களா? மா, அதான் உனக்கே தெரியுதேம்மா, அப்புறம் ஏன் கேக்குற? ஏன்பா, வீட்லயே ஒரு அரை மணி நேரம் வச்சிருந்து ஏதோ தண்ணி தெளிச்சிங்கன்னா கண்ணு முடிச்சிருக்க மாட்டேனா? எதுக்குப்பா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்து வெட்டியா செலவு பண்றீங்க? என்னம்மா பேசுற? உன்னை அப்படியே வீட்டுல வச்சுக்கிறதுக்கு எனக்கு மனசு கேட்கலம்மா. பணம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லம்மா, அதான் கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டேன். மா, தேவையில்லாம கண்டதையும் போட்டு நீ மனசை குழப்பிக்காதமா. அதுதான் உன் பிரச்சனையே. இப்ப நான் நல்லா தானே இருக்கேன். என்னை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்கப்பா, உங்களுக்கு புண்ணியமா போகும். அதெல்லாம் டாக்டர் சொல்லட்டும், நீ பேசாம ரெஸ்ட் எடு. அம்மா, கண்ணு முடிச்சிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. பாத்தியா மாதவா, அடிக்கடி இங்க வந்து போறதுல நர்ஸு கூட பழக்கமாயிட்டாங்க. டாக்டர் எப்பமா வருவாங்க? எனக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு, நான் வீட்டுக்கு போலாம்ல. அப்படியெல்லாம் அவசரப்படாதீங்க. உங்களுக்கு பிபி சுகர் அதிகமா இருக்குது. டாக்டர் ரவுண்ட்ஸ் வருவாங்க, செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க. ஐயோ மாதவா, சொல்லுமா. நீ போய் டாக்டரை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வாப்பா. இல்லைன்னா 4 நாள் இருக்க சொல்லிடுவாங்கப்பா. சரிம்மா, நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். பாத்துக்கோ திவ்யா. அம்மாடி, ரேகா எங்கம்மா? சாப்பாடு செஞ்சு கொண்டு வர போயிருக்காங்கம்மா. திவ்யா, நீ வந்த நேரம் பார்த்து எனக்கு இப்படி ஆகி போச்சுமா. நீ எப்படி இருக்கம்மா? உன் மாமியார் எப்படி இருக்காங்க? உன் வயித்துல இருக்கிற குழந்தை எப்படி இருக்குமா? அம்மா, முதல்ல நீ உன் உடம்ப பாத்துக்கோ, அதுக்கப்புறமா என்னை பத்தி விசாரிக்கலாம். என் உடம்புக்கு என்னம்மா, எல்லாம் மனக்கவலை தான். சுப்புவையும் மாதவனையும் பத்தி இனிமே கவலை இல்லை. ரகுவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும். நீ ஒரு பேரனை பெத்து கொடுத்தா அதை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கணும். இந்த ரெண்டும் தான் இப்ப முக்கியமான வேலைம்மா. பேரனை பெத்து கொடுமா, அப்புறம் பாரு உன் அம்மா பழைய மாதிரி சுறுசுறுப்பா எப்படி நடமாடுறேன்னு. என்னடி பேச்சையே காணோம்? செக்கப்புக்கெல்லாம் போறியா? ஸ்கேன் பண்ணி பாத்தியா? என்னடி, மருந்து மாத்திரையெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா? வாங்க மாப்பிள. அத்த, என்னாச்சு அத்த? ரேகா இப்பதான் ஃபோன் பண்ணி சொல்லுச்சு. ஐயோ, இந்த ரேகா ஃபோன் பண்ணி ஊர் பூரா சொல்லிட்டாளா? திடீர்னு ஒரு படபடப்பு வந்த மாதிரி இருந்துச்சு, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். எல்லாம் இவளை பத்தின கவலைதான். மாப்பிள, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்கல்ல? ஆமான்னு சொல்றீங்களா இல்லைன்னு சொல்றீங்களான்னு புரியல மாப்பிள. ஏத்த திவ்யா சொல்லிருப்பாளே. இவ சொல்றது இருக்கட்டும் மாப்பிள, இவ இப்பெல்லாம் என்கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல. பட்டு பட்டுன்னு வீட்டுல வந்து நிக்கிறா. எனக்கு அப்படியே
திடுக்கு திடுக்குன்னு தூக்கி போடுது மாப்பிள. அது சும்மா உங்களை பார்க்கணும் தான் வந்தா. இனிமே அவளை தனியா அனுப்பாதீங்க மாப்பிள. ஒண்ணு நீங்க கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு போங்க, இல்ல எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லுங்க. மா, நான் என்ன குழந்தையா? நீ குழந்தை இல்லடி, உன் வயித்துல ஒரு குழந்தை இருக்கே. மாப்பிள, செக்கப்புக்கெல்லாம் இவளை கூட்டிட்டு போறீங்களா? தனியா அனுப்பாதீங்க மாப்பிள. மாதவ ஏதோ ஒரு நாள் இவ தனியா செக்கப்புக்கு போறத பார்த்தானாமே. அது நானா அனுப்பலத்த. அரிசி கடையில் கொஞ்சம் வேலையா இருக்கு, அப்புறம் போலாம் தான் சொன்னேன். அதுக்குள்ள அவ பாட்டு சட்டை கிளம்பி வந்துட்டா. இல்லம்மா, அது வந்து அவர் கூட போகாம நீ ஏடி தனியா போற? அது மட்டும் இல்லத்த, என் பேச்சையும் கொஞ்சம் கேட்க சொல்லுங்க. அப்பப்ப கொஞ்சம் எதிர்த்து பேசுறா. புகுந்த வீட்டுக்கு போய் ஏண்டி பிறந்த வீட்டு பெருமையை கெடுக்கிற? உன்னால தாண்டி எனக்கு நெஞ்சு வலியே வருது. அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. மாப்பிள்ளை எப்பவும் பொய் சொல்ல மாட்டாருமா. அத்தை, நான் உங்க நல விசாரிச்சு போலான்னு வந்தா நீங்க எங்க 2 பேர் பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே. இங்க பாருங்க அத்தை, நீங்க ரொம்ப அதிகமா பேசாதீங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் கடைக்கு போயிட்டு சாயந்தரமா வந்து பாக்குறேன். சரிங்க மாப்பிள்ள, வந்ததுக்கு ரொம்ப நன்றி மாப்பிள்ள. ஐயோ, என்ன நீங்க பெரிய வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க? உடம்பு பாத்துக்கோங்க. திவ்யா பாத்துக்க. சரி. ஏய், நீ போய் அவரை வழி அனுப்பிச்சிட்டு வா. ஏன் உட்கார்ற? போ, அவரை அனுப்பிச்சிட்டு வாமா. ஹலோ, இருங்க. என்ன தேடி வந்து எங்க அம்மா கிட்ட என்ன பத்தி போட்டு கொடுத்துட்டு போறீங்களா? நானா ஒன்றும் பேசல, அவ கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன், அவ்வளவுதான். எங்க அம்மா கேட்டாங்களா? என்னன்னு கேட்டாங்க? அவ அமைதியா இருக்காளா இல்ல ரொம்ப வாயாடுறாளான்னு கேட்டாங்களா? நீங்களா தானே அவ ரொம்ப ஓவரா பேசுறான்னு சொன்னீங்க. ஆனா ஒண்ணு திவ்யா, உங்க அம்மா உடல்நிலைக்கு மட்டும் தான் நீ பயப்படுற, இல்லனா நீ நானும் எப்பயோ பிரிஞ்சிருப்போம்ல. இந்த பாருங்க, இதையே சாக்கா வச்சுக்கிட்டு சும்மா இங்க வராதீங்க. எங்க அம்மாவை எனக்கு பாத்துக்க தெரியும். அதான உன் பிளானு. இத சாக்கா வச்சுக்கிட்டு உங்க வீட்டுல ஒரு வாரம் தங்கிலாம் தானே பிளான் பண்ணிருக்க? ஆமா, அதான் என் பிளான். அதோட மட்டும் இல்ல, உங்களை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா எங்க அம்மா கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்லி ஒரே அடியா உங்களை தலை முழுகிட்டு நிம்மதியா இருக்கலாங்கிறது தான் பிளான். உன் ஆசை சீக்கிரம் நிறைவேறட்டும். ஆல் தி பெஸ்ட். நான் வரேன். ஆமா, இந்த இடம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எந்த ஏரியா இது? டி நகர் 1.5 கிரவுண்ட். டீ நகர். சும்மா டைரக்ட் கதை பார்ட்டி. பேசிட்டே இருக்கீங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. என்னடி அத? என்னம்மா இது? இதுவா பீட்ரூட் மைசூர் பாக்கு. பீட்ரூட் மைசூர் பாக்கா? பீட்ரூட்ல எல்லாரும் பொரியல் தானே பண்ணுவாங்க, அது என்ன மைசூர் பாக்கு? அது ஒண்ணும் இல்லடா, போன வாரம் தஞ்சாவூர்ல இருந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தி வாங்கிட்டு வந்தா. அங்க இது ரொம்ப ஃபேமஸா. சாப்பிட்டு பார்த்தேன், பயங்கர டேஸ்டா இருந்துச்சு. அவகிட்ட எப்படி செய்யறதுன்னு கேட்டுட்டு நானே உங்களுக்காக பண்ணேன். மாமா சாப்பிடுங்க மாமா. என்ன பையா பக்கத்துல வர்ற? நான் வேணாம் மாமா, சாப்பிடுங்க மாமா. மாம்ஸ், என்ன அதுல பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, நான் ஒழுங்கா செஞ்சது சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க, இல்லனா இவன மாதிரி பள்ளி மாதிரி தான் இருக்கும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். சாப்பிடுங்க. பரவாயில்லையா? பாக்கவும் வித்தியாசமா இருக்கு, நல்லா ருசியாவும் இருக்கு. அதான் சொன்னேன்ல. நல்லா இருக்கா? நிஜமா? நம்புடா. எங்க வர இரு. பச்சை மிளகாய் அல்வா சாப்பிட்டு இருக்கீங்களா? பச்சை மிளகா அல்வாவா? என்ன யார்கிட்ட கதை விட்டுட்டு இருக்க? கதகதெல்லாம் விடல, நிஜமா தான் சொல்றேன். முந்தா நாள் அண்ணா நகர்ல சாப்பிட்டேன்னா பீட்ரூட்லயே இது பேர் என்ன மைசூர் பாக்கு வரும்போது மிளகாயில் அல்வா வராதா? என்ன வேணா சொல்லுவியா நீ? பொய்யலாம் இல்ல, நிஜமா தான் சொல்றேன். நம்மள நீங்க வேணா. யாரு? புரோக்கர் சிவமணி சார். ஒரு நிமிஷம் மாமா, நீங்க சாப்பிடுங்க வரேன். அக்கா நீ சாப்பிட்டு பாருக்கா, நான் கொடுப்பேன். நீங்க உங்க லவ்ஸ காமிக்காதீங்க, சாப்பிடுக்கா. வாங்க. வணக்கம் சார், வீடு கேட்டிருந்தீங்களே? ஆமா, ஒரு அருமையான வீடு, நல்ல ரிச் லுக், பக்கா வாஸ்து எல்லாம் நிறைஞ்ச ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன் சார். ஒரு தடவை நீங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும் சார். அட்வான்ஸ் வாடகை எல்லாம் நீங்க எதிர்பார்த்த அமௌண்ட் தான் சார். சரி, என்ன ஏரியாவில் பார்த்துருக்கீங்க? கேகே நகர் சார். கேகே நகர், ஓகே, நீட்டாக தான் இருக்கும். சரி, நான் ஒன்று பண்ணுறேன். சொல்லுங்க சார். ஈவினிங்காக வந்து நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்.
ம் ஓகே பார்க்கலாம். நன்றி சார், தேங்க்யூ சார், நான் வரேன் தேங்க்யூ, சார். வாங்க. இவ இப்படிதாங்க ஏதாவது அடிக்கடி பண்ணி பண்ணி கொடுத்துட்டே இருப்பா. பரவாயில்ல, வித்தியாசமா இருக்கு, டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்குல்ல? என்ன சங்கர், ஏதோ புரோக்கர் வீடு சம்பந்தமா பேசிட்டு இருந்தாரு? ஆமாம் ஆமாம், உங்களுக்காக தான் வீடு பார்க்க சொன்னேன். ஏய் என்னடா, என்னையும் மாமாவையும் வெளியில அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டியா? சே அப்படிலாம் இல்லை, மாமாவுக்கு தான் இங்கே சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுல, அதான் இங்கேயே ஒரு வீடு பார்த்தலாமேன்னு. ஏண்டா இந்த வீட்டுக்கு என்ன குறைச்சல்? இந்த வீட்டுக்கு ஒன்றும் குறைச்சல்லாம் இல்லை, இதை விட ஒரு பெரிய வீடாக பார்த்தலாம்ல, அதுக்காக தான். ஏன்னு வச்சுக்கேன், மாமா இங்கே இருந்தால் மச்சான் வீட்டில் இருக்கிறதா ஃபீல் பண்ணுவார், அதனால புரோக்கர்ட்ட ஒரு வீடு பார்க்க சொல்லியிருந்தேன், அதான் அவரும் பார்த்துட்டாரு. என்னடா ஏன்டா அப்படி குடும்பத்தை பிரிக்கிறதுலயே குறியா இருக்க? ஏன் அப்படிலாம் பேசுற? குடும்பத்தை யார் பிரிச்சா? இங்க இருக்கிற மாதிரி தான் எல்லாரும் அங்க இருக்க போறோம். மாமா அந்த வீட்டுல இருப்பாரு, நம்மளும் அந்த வீட்டுல இருப்போம். இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? மாமா வீட்டுல மச்சான் இருக்கிறதா சொல்லுவாங்க. மாமாவை யாரும் தப்பா சொல்ல மாட்டாங்கல்ல, அதுக்குதான். ஆமாண்டா, கரெக்டா சொன்ன. மச்சான் வீட்ல தான் மாமா இருக்க கூடாது, ஆனா மாமா வீட்ல மச்சான் இருந்தா தப்பே இல்ல. அதுக்குதான் நம்ம எல்லாரும் இதே மாதிரி சந்தோஷமா இருப்போம், ஆனா மாமா வீட்டுல இருப்போம், அவ்வளவுதான். வாழ்க்கையிலே இன்னைக்குதான் உருப்படியா யோசிச்சிருக்கான். இந்தா ஸ்வீட் சாப்பிடு. ஐயோ, உருப்படியா செஞ்சேன்னு சொல்லி இதை கொடுக்குற? பரவாயில்ல, சாப்பிடு. சாப்பிடு மாமா சாப்பிடலாம். சாப்பிடு. சாப்பிடு. ஐயோ, சாப்பிடுறா. என்னம்மா திடீர்னு கடை பக்கம் வந்திருக்க? இல்ல, இந்த நில விஷயமா உங்க அப்பா கோர்ட்டுக்கு போயிருந்தாவல்ல, ஆமா. அங்க இருந்து போன் பண்ணாவே என்னமோ கோர்ட்ல 20,000 ரூபாய் கட்டணுமா, அவ அக்கௌண்ட்ல ஏத்தி விட்டுறியா? அதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்க? ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. சரி, மாமா எங்க? அவே ஏதோ ஒரு சாமியாரை பார்க்க போறேன்னு திருவண்ணாமலை வரைக்கும் போயிருக்கான். சேலை பின்னாடி அலைஞ்சு பார்த்தான், சுடிதார் பின்னாடி அலைஞ்சு பார்த்தான், ஒன்னும் செட் ஆகுற மாதிரி தெரியல. இனிமேல் சாமியார் பின்னாடி அலைவோன்னு அலைய ஆரம்பிச்சிட்டான் போல இருக்கு. சரி சரி, நீ அப்படியே கொஞ்சம் உட்காந்துரு, நான் பேங்க்ல போயிட்டு பணம் எடுத்துட்டு ஐயா ராசா, உங்க அத்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு போன் வந்துச்சு, உனக்கு எதுவும் தகவல் வந்துச்சாங்க? தகவல்லாம் வந்துச்சு, நானும் போய் பார்த்துட்டு தான் வந்தேன். அப்படியா? டாக்டர் என்ன சொன்னாவ? வழக்கமா சொல்றதுதான், ஹார்ட் வீக் ஆயிருச்சு, நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது, வயசாச்சுல்ல, அதான். சரி, திவ்யா எங்க? திவ்யா ஹாஸ்பிட்டல் தான் இருக்கா. ஐயா, திவ்யா ஆஸ்பத்திரியில இருக்கும்போது நீ அவ கூட இருந்தாதானே அவளுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நீ அந்த வீட்டுக்கு ஒரே மருமவன், நீ இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா 4 பேர் என்ன நினைப்பாவ? 4 பேர் தப்பா பேசுறவன என் கடையை வந்து பாத்துக்க போறான். அட நீ வேற ஏமா, ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் இருக்கிற பேஷண்ட்டை விட அத்தையை பார்க்க வந்தவங்க நிறைய பேர் கும்பலா இருக்காங்க, இதுல நான் வேறயா? இந்த பார், அப்படி வித்தேத்தியா பேசக்கூடாது ராசா. 1000 பேர் அவங்க பக்கத்துல இருந்தாலும் சொந்த மருமவே நீ இருக்கிற மாதிரி வருமா? திவ்யா வேற இப்ப வயிற்று பிள்ளை தச்சியா இருக்கா, அவ அங்க இருக்கும்போது நீ இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தா அவ மனசு கஷ்டப்படாது? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவளுக்குலாம் எந்த டிஸ்டர்பும் இல்ல. ராசா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ எடக்கு முடக்க பேசிக்கிட்டே இருக்க. அவங்க அம்மா வருத்தத்துல இருந்தா அவளும் வருத்தத்துல இருப்பா, அவ வருத்தத்துல இருந்தா அவ வயித்துல இருக்கிற என் பேர பிள்ளையும் வருத்தப்படும்ல. ஏ ராசா, அவங்க அம்மா சாப்பிடலேன்னு இவளும் சாப்பிடாம இருப்பா. அங்க பார்க்க வர்றவியெல்லாம் அவ அம்மாவை மட்டும் தான் கவனிப்பாவ, இவளை யார் கவனிப்பா சொல்லு? நீ அவளை கவனிச்சுக்கிற மாதிரி வேற யாருமே நல்லா கவனிச்சுக்க முடியாது. அவ முகம் வாடும்போது ஏதோ ஜூஸோ ஸ்வீட்டோ பழமோ ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம்ல. என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டிய புருஷன் கவனிச்சுக்கிற மாதிரி யாராலுமே கவனிக்க முடியாதுப்பா. ஏமா இவ்வளவு பாசம் வச்சிருக்கே, பேசாம நீ போய் கவனிச்சுக்க வேண்டியது தானே? எங்க, அதான் என்னைய கண்டாலே அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குத. நான் வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. இங்க மட்டும் என்ன வாழுதான், இங்கேயும் அதே தான். என்னையா சொல்ற? அம்மா தோண ஏதாவது பேசிட்டே இருக்காதுமா, நான் போயிட்டு வந்துடுறேன். போற வழியில அப்படியே பணத்தை கட்டிட்டு போயிருப்பா, அம்மா கடையை பாத்துக்கிறேன்னு. சரிம்மா. டேய் மோகா, இங்க வா, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன், அம்மா பத்திரமா பாத்துக்க. இங்க பாரு, இவங்க என் அம்மா மட்டும் இல்ல, இந்த கடைக்கு முதல்ல அம்மாவே இவங்க தான், புரியுதா? ஏதாவது குடிக்க வாங்கி கொடு, நான் வந்துடுறேன். அம்மா தான் வாங்கிட்டு ஒண்ணு வேண்டாம், நீ போய் உன் வேலையை பாரு. என்ன பார்வதி அம்மா, மாசம் ஒரு தடவையாவது என்ன வந்து பார்க்கலன்னா உங்களுக்கு தூக்கம் வராதா? என்ன பண்றது டாக்டர்? ஆமா, எப்பவுமே பிபி சுகர்ல கண்ட்ரோல்ல இருக்கும், இப்ப என்ன எகிரி போய் கிடக்குது?
யார் டென்ஷன் கொடுக்கறது? உங்க மகளா மருமகளா? ஐயோ, என் மருமக எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாமா. தங்கமான மருமக. இன்னும் சொல்ல போனா என் உடம்பு கொஞ்சமாவது நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணமே என் மருமக தான். ஓ, அப்ப உங்க மக தான் பிரச்சனை பண்றாங்களா? என்ன திவ்யா, உங்க அம்மா உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க? சும்மா தமாஷுக்கு தாமா சொன்னேன். மருந்து மாத்திரை எல்லாம் கொஞ்சம் மாத்தி எழுதியிருக்கேன். டோசேஜ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கேன். நல்லா சாப்பிடுங்க. டென்ஷன் இல்லாம உடம்ப பாத்துக்கோங்கம்மா. டாக்டர், எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? இன்னைக்கு ஒரு நாள் இருங்க, நாளைக்கு உங்களை டிஸ்சார்ஜ் பண்றேன். அதானே பார்த்தேன். என்ன ஒரு நாளாவது தங்க வைக்காம அனுப்ப மாட்டாங்களே. மேடம், மெடிசன்லாம் வாங்கணும், இசிஜி ஸ்கேன் டெஸ்ட்லாம் எடுக்கணும். 10,000 ரூபாய் ஆகும். காலையில தானே 5,000 ரூபாய் கட்டணும். அது அட்மிஷனுக்காக கட்டினது. இன்னும் டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா? அதுக்காக தான் மேடம். கட்டிருங்க. சரி, நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அண்ணி, பணம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்ல திவ்யா, உங்க அண்ணனுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லணும். அவர் தான் பணம் எடுத்துட்டு வரணும். எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ்,